சைக்கோ பையன் ஹீரோயின வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பான். இந்த மாதிரி என்னோட சீனியர் டாக்டர் வராரு. அவர்கிட்ட நீ நல்ல விதமா பேசணும் அப்டின்லாம் சொல்லியிருப்பான். அந்த டாக்டர் வந்து இவள ரொம்ப வந்து தப்பான கண்ணோட்டத்துல தான் பார்த்துட்டு இருப்பான். அதோட இங்க வந்து ரொம்ப சவுண்டா இருக்கு. வாங்க ரூமுக்கு போய் பேசலாம் அப்டின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அழைச்சிட்டு போயிடுவான். அப்ப அந்த சைக்கோ பையன்ட்ட கண்ணாலேயே ஜாட காட்டுவான். நீ வெளில போ அப்டின்னு சொல்லிட்டு, உடனே வந்து அந்த சைக்கோ பையன் ஐய்யயோ! என்னோட ஃபோன வந்து நான் வெளில விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்டின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆக போவான். உடனே ஹீரோயின் பயந்துருவா. என்னங்க என்ன தனியா விட்டு போறீங்க? நானும் வரேன் அப்டின்னு சொல்லுவா. இல்ல இல்லம்மா நான் வெறும் 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். நீ வெயிட் பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுவான். அவன் போன உடனேயே கதவ லாக் பண்ணிட்டு இவகிட்ட டைரக்ட்டா தப்பா நடந்துக்க பார்க்குறான். பெட்ல இவள தூக்கி வீசி அவகிட்ட நெருங்கி வரான். இத பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. உன்னோட புருஷன் வந்து காசுக்காக உன்னை என்கிட்ட வித்துட்டா. அதனால இன்னைக்கு ஃபுல்லா நீ என் கூட தான் இருக்கணும். வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவகிட்ட தப்பா நடந்துக்க பார்க்குறான். புடவையெல்லாம் பிடிச்சி இழுக்குறான். இவளுக்கு என்ன பண்றது தெரியாம தற்காப்புக்காக அங்க இருக்க பாட்டில தூக்கி இவன் தலையில போட்டு உடைச்சிட்டு அங்கிருந்து வேகமா அழுதுட்டே ஓடி போறா. உடனே தான் புருஷன்ட்ட போய் சொல்றா, நீங்க வந்து நம்பிக்கையா இருந்தா அந்த வயசான கிழவன் வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா. இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா. ஆமாடி நான் தான் காசுக்காக அவன்கிட்ட உன்னை வித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்காரன் சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.